பிரசித்தி பெற்ற திருக்கோயில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசமடைய செய்துள்ள இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அம்பாளுக்கு பால், மஞ்சள், சந்தனம், குங்குமம் உள்ளிட்ட 16 வகையான பொருள்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் அம்பாளுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசனம் செய்தனர். பல்வேறு பகுதிகளிலும் தெய்வங்கள் உள்ளிட்ட வேடங்கள் அணிந்து வலம் வரும் பக்தர்களால் திருவிழா களை கட்டியுள்ளது. கோவை மாவட்டம் கொண்டையம்பாளையம் லட்சுமி கார்டன் பகுதியில் அமைந்துள்ள ஐயா வைகுண்ட சிவபதி 26வது தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐயா வைகுண்ட சிவபதிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிலை சுற்றி வந்து வழிபாடு நடத்தினர். மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரத்தில் அமைந்துள்ள புனித ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் தேர் திருவிழாவையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித ஆரோக்கியநாதர், புனித மாதா உள்ளிட்ட தெய்வங்களின் சொரூபங்கள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை செய்தனர். கன்னியாகுமரி கேரள எல்லையில் 3500 அடி உயரத்தில் பத்துகாணி மலையில் அமைந்துள்ள காளிமலை கோவிலில் சமுத்திரகிரி ரத யாத்திரை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கடல் சங்கமத்திலிருந்து புனித நீர் நிறைத்தும் இருமுடி கட்டியும் சந்தனக்குடம் மற்றும் பால் குடத்துடன் பக்தர்கள் காளிமலை கோயிலுக்கு யாத்திரையாக சென்று வழிபாடு நடத்தினர். ஆற்றூர் பகுதியில் யாத்திரை வந்தபோது பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து வரவேற்பு அளித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த மறைஞாயநல்லூரில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி கோவிலில் புரட்டாசி மாத கம்ப சேவை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சாமிக்கு பழ வகைகள் படையல் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் ஆஞ்சநேயர் வேடமணிந்த பக்தர் ஒருவர் ஆஞ்சநேயர் நடனமாடி தனது நேர்த்தி கடனை செலுத்தினார். ஏராளமான பக்தர்கள் வெங்கடாச்சலபதியை தரிசனம் செய்து பக்தி கோஷம் முழங்க வேண்டுதல் செய்தனர். காரைக்கால் அடுத்த சுரக்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சோமகலாவள்ளி அம்மன் சமேத ஸ்ரீ சோமநாத சுவாமி ஆலயத்தில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. சாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள் ஊர்வலமாக கொண்டு வந்த பல வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் பிரசித்தி பெற்று விளங்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஆலயத்தில் மகா மந்திர ஜபம் விமர்சையாக நடைபெற்றது.
விழாவில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஸ்ரீ ராகவேந்திரர் திரு உருவ படத்திற்கு பூக்கள் கொண்டு லட்சார்ச்சனை செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே முருகமலை கிராமத்தில் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சரஸ்வதி சமேத சதுர்முக பிரம்மாவிற்கு சகல தோஷ நிவர்த்தி மற்றும் யாக பூஜை நடைபெற்றது. இதனையொட்டி சரஸ்வதி பிரம்மாவுக்கு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தி வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சாமிக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு பஜனைகள் மற்றும் கும்மி பாட்டு பாடியும் கோலாட்டமாடியும் வழிபாடு நடத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மருதேரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டாளம்மன் கோவில் மண்டல பூஜை நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது. மேளதாளங்களுடன் பக்தர்கள் பால்குடம் மற்றும் தட்டு வரிசைகளை கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தனர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பட்டாளம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு வேண்டுதல் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் உடனுரை காந்திமதி அம்பாள் திருக்கோவில் நவராத்திரி நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஆலய மண்டபத்தில் 500க்கும் மேற்பட்ட சிலைகள் கொண்டு பிரம்மாண்ட கொலு அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் கொலு காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த ராமர் மடம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு மகா ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நவராத்திரி விழாவையொட்டி மகிஷாசுர மர்த்தினி அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு குங்கும லட்சார்ச்சனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திரளான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அம்மனை வழிபட்டு மனமுருக வேண்டுதல் செய்தனர். இதேபோன்று சத்துவாச்சேரியில் உள்ள தர்மராஜா கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் ஆலயத்தில் நவராத்திரியையொட்டி வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் தாயார் திருவடி சேவை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. மூலஸ்தானத்திலிருந்து வெண்பட்டு உடுத்தி கிளி மாலை, ஏலக்காய் ஜடை மாலை மற்றும் ஆபரணங்கள் சூடியபடி தாயார் தங்க பல்லக்கில் புறப்பட்டு கண்ணாடி அறைக்கு சென்று அரையர்கள் சேவை கண்டருளினார். பின்னர் தங்க மூலம் பூசப்பட்ட கொலு மண்டபத்தில் பொற்பாதங்கள் தெரிய தாயார் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாயாரின் திருவடி சேவையை கண்டு பரவசத்துடன் வழிபாடு செய்தனர்.
நவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் அம்பாள் பள்ளி கொண்ட பெருமாள் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சிறுகடம்பூர் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் திருவூடல் உற்சவம், திருவாசக தெய்வீக மாநாடு மற்றும் திருவாசகம் எழுதிய சிவனடியார்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிவனடியார்கள் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அரோகரா கோஷங்களை எழுப்பி சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனை செய்தனர்.